வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். மக்களே, அப்படி ஃபெரி ட்ரிப் முடிச்சுட்டு பலூன் ட்ரிப்பு இது ஆப்ரேட் பண்ணுறாங்களே அந்த கிரவுண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அதை நோக்கி போகும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆக்டிவிட்டீஸ் பார்த்தேன். மக்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பின்னாடி இங்கே பாருங்கள், 2 பேர் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியே ஃபோன் பார்த்துட்ருக்கா. இன்னொருத்தவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆஹா, பாருங்கங்க, பார்த்தீங்களா? அது முடித்த உடனே அவங்களும் கூட சேர்ந்து எழுந்திரிச்ச மாதிரி எழுந்திரிச்சு அப்படி ஆக்டிங்லாம் கொடுக்குறாங்க. ஓப்பி அடிக்கிற மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க பாருங்கள். விழுந்து சிரிச்சிட்டு இருக்குதுல்ல. அது இங்கே என்னென்னா, மொத்தமாக நிறையா மக்கள் ஒன்று சேர்த்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, இது கண்ணில் பட்டுச்சு. சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் உங்களோட சேர்ந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் ரொம்ப அட்டுழியம் பண்ணுறாங்க. நீங்களே பாருங்களேன். ஒரு சிலர் ப்ராப்பராக பண்ணுறாங்க. அவர் ஒருத்தர் பாருங்கள், மேடையில் அங்கே ஃப்ரெண்ட்லெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றும் ஒர்க் அவுட்டு. அதை இவங்கெல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸில் எங்கே பார்த்தாலும் சரி, ஒபிசிட்டி கம்மியாக இருக்குங்க. ஆட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, யாருமே ஒபிசிட்டியாக இல்லை, ரொம்ப வெயிட் இல்லை. அதாவது 100 பேரில் ஒருத்தங்களோ 2 பேரோ தான் மேக்ஸிமம் என்ன குண்டாக இருக்காங்களே தவிர, அதை தவிர்த்து எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க. அவங்க ஓகே, அவங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கட்டும். நம்ம வாங்க நேராக பலூனை போய் பார்ப்போம். இல்லைன்னா நமக்கு மிஸ் ஆயிரும். ஏன்னா நேற்றே பார்த்துட்டு நமக்கு முடியாமல் போனோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஈஃபில் டவர் முடிச்சிட்டோம், ஃபெரி முடிச்சிட்டோம், பலூன் முடிச்சிட்டா எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம சென்னை போக போகிறோம். ஏன்னா இது ஒரு சூப்பர் ட்ரிப்புங்க. ஃபுல் யூரோப்போ ஒரு 6 கண்ட்ரி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெதர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, இத்தாலி, சுவிட்சர்லாந்து அண்ட் ஃப்ரான்ஸு. எல்லா வீடியோ நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக அந்த பலூன் ட்ரிப்போடு தான் இந்த என்டே ட்ரிப்பே முடிய போகுது. அதனால் நானே ஒரு சரி ஜாலியாக ஓகே இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இது பாருங்கள், சென்டரில் ஒரு ஸ்டீல் ரோப்பு, அந்த ரோப்பில் தான் இந்த பலூன் கட்டியிருக்காங்க. அதுதான் ஃபுல்லாக ஹைட்டு போயிட்டு அப்படியே கீழே டவுன் கொண்டு வந்துடுது. இது டிக்கெட் கவுண்டர். என்னென்னா மக்களே, 15 நிமிஷத்துக்கு ஒர்க்கு தான் ஒரு 12 பேர் 15 பேர் ஏற்றுறாங்க. அதனால் க்ரௌடு ஜாஸ்தி ஆகிட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே க்யூவில் நின்று தான் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் வந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், க்யூ நின்றுட்டே இருக்குதுங்க. 18 யூரோ. ஓகேங்களா? அந்த பலூனில் போகிறதுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே வந்துடுறாங்க. என்ன ஒரு 100 மீட்டர் இருக்குமா? 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 மீட்டர். ஆமாம், இருக்கலாங்க. நம்ம எடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் காமிக்கிறேன். இதுதான் டிக்கெட். இதை பாருங்கள், பலூன் பாரிஸ் தான் டிக்கெட் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? அண்ணாந்து பார்க்குறதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் இந்த ட்ரிப்பை நான் எடுத்தேன். ஏன்னா மேலேருந்து இந்த சிட்டியை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா இங்கே என்னென்னா எல்லா பார்க்குமே ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் விளையாடுறது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் போகிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. காற்று இருக்கிறதுனால அங்கங்கே ஆடுது. ஆனால் அந்த ரோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி கரெக்டான அதோட பொசிஷனில் கீழே இறக்கணுன்னே நம்ம வந்துடுறோம். நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற மேலே போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இங்கேருந்து இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு. வாங்க, உள்ள ஏரியாச்சு, நீங்களும் அப்படி பாருங்கள். அந்த அப்படியே ஸ்டீல் ரோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா? கீழே உள்ள அந்த மிஷின் ஆப்ரேட் ஆகும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இப்போ அப்படியே நம்ம மேலே ஹைட்டு போயிட்டே இருக்குதுங்க. அது ஸ்லோவாக போகுது.
மேலேருந்து பார்க்க அப்படியே ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன ஆட்களாக தெரிகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மீட்டர் ஹைட்டு வரைக்கும் போகுது. போயிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளை அப்படியே சுற்றி பார்க்க சொல்கிறாங்க. அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வரலாம். அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் டவர் பார்த்திங்களா, இந்த 2 கிலோமீட்டர்ஸுங்கிருந்து இந்த சைடில் வந்து ரிவரு, இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக சிட்டி வியூ பார்க்குறதுக்கு சூப்பர். இந்த ஏரியா மட்டும் தாங்க கொஞ்சம் நியூ டைப் ஆஃப் பில்டிங் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. எல்லாமே அந்த ஓல்டு டைப் ஆஃப் பில்டிங் தான். இங்கே பாருங்கள் கீழே அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு பாருங்களேன், ஏதோ ஒரு கிரவுண்டில் வந்து சூப்பராக அவங்க டிசைன் பண்ண மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம பலூனோட உள் சைடு. எல்லா மக்களும் அப்படியே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நம்மளும் ஜாலியாக அவங்களோட சேர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்படியே காமிக்கிற பாருங்க மேலே அப்படியே ஒரு 360 ஒரு சுற்றுவோமா, வாங்க சுற்றலாம். இதாங்க 360 பார்த்துருப்பீங்க பாருங்கள். அப்படியே மேலே ஃபுல்லாக ஹைட்டு போக கீழே எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். ட்ரெயினெல்லாம் பாருங்கள் அப்படியே குட்டியோன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. பரவாயில்ல, நல்ல ஹைட்டு, காற்றடிக்கலை, அது வரைக்கும் சூப்பர். அதனால் கிளைமேட்டை பார்த்தாங்க இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் வர்றீங்க அந்த பலூன் ரைடு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கிங்க ரைடு இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு சொல்லி. மழை நேரத்துலேயும் அதே மாதிரி காற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்கள்லேயும் அதை ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. காற்று பலமாக அடிக்காமலோ மழை இல்லாமல் நார்மல் கிளைமேட் இருக்கும்போது ஆப்ரேட் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைன்னா வந்துட்டு அலையிறது கஷ்டமாயிரும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் நாள் அப்படி தான் வந்துட்டு வேஸ்ட்டாக சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஓகே, ஏன்னா ஃபைனலாக முடிச்சிடணுன்னு அது ஒரு இது மட்டும் ஒரு குறையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால் முடிச்சாச்சு. அப்படி பாருங்கள் மேலே சூரியன் அப்படி ஈவினிங் ஆனதுனால இங்கேருந்து பார்க்குறதுக்கே அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. ஹாய் 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 சொல்லுங்கள், சே ஹாய். குழந்தை ஹாய் சொல்லலாம் பயப்படுதுங்க. அப்படியே முடிச்சிட்டாங்க மேலே. இப்போ அப்படியே நமக்கு டவுன் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது பாருங்கள் அந்த இந்த ரோப்பு அப்படியே கீழே இழுக்கும். அவங்க கீழே ரோலாக நம்ம டவுன் சைடு போயிடுறோம். நம்ம முடிச்சாச்சு வெற்றிகரமாக. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த ட்ரிப்பு வந்து ஒரு நிறைய புது அனுபவத்தையும் ஒரு புது டிஃப்ரெண்ட் பிளேஸை பார்த்த ஒரு ஃபுல்ஃபில்லையும் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்குது. அது உங்களுக்கும் அது கிடச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த யூரோப் சீரீஸோட நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவில் அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி சூப்பர் வீடியோவாக நம்ம மேக் பண்ணுவோம். எனக்குமே என்னென்னா வந்து நான் நினச்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் பண்ண முடியலை. ஆனால் இப்போ இந்த ட்ரிப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அடுத்தடுத்த நம்ம அடுத்தடுத்த டூரில் வந்து அதை எல்லாமே கரெக்ட் பண்ணி சூப்பர் வீடியோவாக நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு உங்களோட முழு சப்போர்ட் எனக்கு வேணும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இத்தோடு வந்து இந்த பலூனோட யூரோப் ட்ரிப் முடியுது. நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம். அது செப்பரேட் வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஜெகநாதனோட ஜேர்னியை நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜேர்னி வித் விஜய். நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர். பாய்.